நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நம்மை நினைவு கூறுகிற தெய்வமாய், நம்மை நினைத்தருளுகிற தெய்வமாய் நம்முடைய ஆண்டவர் நம் மத்தியிலே எழுந்திருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த நாள் முழுவதும், ஆண்டவரே என்னை நினைவு கூறுங்கப்பா, என்னுடைய வாழ்வில் அநேக தேவைகள் உண்டப்பா, அநேக எதிர்பார்ப்புகள் உண்டப்பா, எனக்கு என்ன நினைவு கூர்ந்து நீங்க இந்த நாளிலே எனக்காக எழுந்தருளுவீராக என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நம்மை நினைத்தருளுகிற தெய்வமாய் இந்த நாளிலே எழுந்தருளுவார். பாருங்க, ராகேலை நினைத்தருளினா ராகேலுக்கு செவி கொடுத்தார், ராகேலுக்கு கற்பந்தரிக்கும்படி கிருபை செய்தார். அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு என்ன காரியத்துக்காக அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்துக்கு அவர் பதிலை தருகிற தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். பாருங்க, தாமதம் முடிவு அல்ல பிரியமானவர்களே, தாமத முடிவு அல்ல. மனித முயற்சி தற்காலிக பலனை தான் தரும், ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தான் நமக்கு தரும். ஆனா ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே அது நமக்கு நிரந்தர ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தை அது நமக்கு தரும் பிரியமானவர்களே. தாமதங்கள் ஏற்படும் போது, ராகேல் தனக்கு குழந்தை இல்லையே என்று, குழந்தை பிறக்கவில்லையே, ஏன் தாமதம் உண்டாகிறது என்று அவள் நினைத்த போது அவளுக்கு கோபம் வந்தது, சகோதரியின் மேல எரிச்சல் வந்தது, கணவனார் மேல கோபம் வந்தது. அன்பான தேவ பிள்ளையே, ஆனா ஒரு நாளிலே ஏற்ற நேரத்துல ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச நேரத்துல ஆண்டவர் அவளை நினைத்தருளினார். அந்த காலை வேளையிலே நம்மையும் நினைத்தருளுகிற தெய்வமாய் நமக்கு ஆண்டவர் எழுந்தருள போகிறார். அன்பான தெய்வ பிள்ளையை, அதனால கவலைப்பட வேண்டாம். ஆனா நிச்சயமாய் நமக்காக எழுந்தருளுகிற தெய்வமாய் இருக்கிறார். அன்பான இந்த காலை வேளையிலே ஒரு 3 முக்கிய பாயிண்ட்களை மாத்திரம் நம்ம தியானிச்சுட்டு துரிதமாய் நாம் கடந்து செல்வோம். பாருங்க, தாமதம் நமக்கு முடிவல்ல, மனித முயற்சி தற்காலிக பலனை தரும், தேவனுடைய சித்தம் நித்திய ஆசீர்வாதத்தை தரும். பாருங்க, தாமதம் மனித முயற்சி, தேவனுடைய சித்தம். இந்த காலை வேளையிலே தாமதத்தை பற்றி பார்க்க போகிறோம். மனித முயற்சி வீண் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்வில் எப்படி நிலைநிற்கும் என்பதை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தியானிக்க உதவி செய்வாராக. அன்பான தேவ பிள்ளையே, மனிதனுடைய அவசரம் தேவனை ஒருபோதும் மாற்ற முடியாது. மனிதனுடைய அவசரம் தேவனை ஒருபோதும் மாற்ற முடியாது. சங்கீதம் 27:14 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. பாருங்க, ராகேல் பொறாமையும் அவசரமும் இருந்தபடியினால பாருங்க, அவளுக்கு பொறாம, ராகேலுக்கு பாத்தீங்கன்னா அவளுக்கு பொறாம வந்தது, அவசரம் வந்தது. அதனால தன்னுடைய எண்ணத்துக்கு வந்த வழிகளை அவள் தேர்ந்தெடுத்தாள். அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய சித்தத்துக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமே ஆனால் ஆண்டவரால் அந்த இடத்திலே நமக்கு அற்புதம் செய்ய முடியாது. நம்முடைய அவசரம், எனக்கு இப்போ உடனே வேணும், இம்மீடியட்டா வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை நாம் துரிதப்படுத்த முடியாது. அவர் நமக்கென்று ஒரு காலங்களையும் நேரங்களையும் வைத்திருக்கிறார். அந்த நேரத்துல அவர் நிச்சயமாகவே அவர் நமக்கு இறங்குவார். அந்த காலத்தை நேரத்தை இந்திய நாளாக மாற்றும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல நாம கேட்போம் பிரியமானவர்களே. நம்முடைய அவசரம் ஒருபோதும் நம்மை ஆண்டவருடைய இருதயத்தை மாற்ற முடியாது பிரியமானவர்களே. சங்கீதம் 40:1 தாவீது சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் வேண்டுதலை கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். பொறுமையோடு காத்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்விலே இந்த காலை வேளையிலே காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. நாம் பார்க்கும்போது, நாம் வேதத்திலே வாசிக்கும் போது, ஆதியாகமம் 30வது அதிகாரத்திலே ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல பொறாமை கொள்ளுகிறார். யாக்கோபை பார்த்து சொல்றார், எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லுகிறார். கோபம் பாருங்க, யாக்கோபு உடனே கோபம் வருது யாக்கோபுக்கு.
உன் கற்பத்தை நானா அடைத்து வைத்திருக்கிறேன், தேவன் அல்லவோ உன்னுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார், நீ தேவனை நோக்கி மன்றாடு என்று சொல்லி ஒருவேளை யாக்கோபு சொல்லி இருப்பார். பிரியமானவர்களே, அன்பான தேவ பிள்ளையே, பாருங்க, அவளுடைய அவளுடைய துரிதமாக எனக்கு வேணும்னு அப்படி நினைக்கிற அந்த காரியம் அவளுக்கு உடனே அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவில்லை. ஆனா நம்முடைய வாழ்வில கூட இந்த காலை வேளையில நாமும் ரொம்ப எனக்கு துரிதமா உடனே நடக்கணும்னு நம்ம போய் ஆண்டவரிடத்துல கேட்கறதை விட்டுட்டு, ஆண்டவரே இப்படி சித்தம் அப்பா, நான் இப்படி இருக்கிறது உமக்கு சித்தம் அல்லவா, சித்தம் இல்லை அல்லவா ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில கிரியை செய்யும் என்று பொறுமையோடு அவருடைய சமூகத்துல நம்ம ஜெப விண்ணப்பங்களை செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது அநியாயத்திற்கு நடுவிலும் தேவனுடைய ஆசீர்வாதம். அன்பான தேவ பிள்ளையே, யாக்கோபை குறித்து பார்க்கும்போது பாருங்க, அங்கே அந்த லாபான் அவனை அதிகமாய் ஏமாற்றுகிறார் பாருங்க. அந்த யாக்கோபுக்கு அது மிகவும் மனவேதனையை அளித்தது. அங்கே பார்க்கும்போது 25 முதல் வாசிக்கும் போது பாருங்க, யாக்கோபு சொல்றாரு, நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரு, நான் போவேன், நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி யாக்கோபு லாபானை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கும். அன்பான தேவ பிள்ளையே, லாபான் உடனே சொல்றாரு, உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இங்கே இரு, உன் நிமித்தம் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், குறிப்பினால் அறிந்திருக்கிறேன். ஒரு ஆண்டுடைய பிள்ளை எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல நம் மூலமாய் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். உண்மையாய் நடக்கும்போது நம்ம எங்க இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிற இடம், குடும்ப வாழ்வு எங்க இருந்தாலும் நம் மூலமாய் தேவன் நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் அவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, அதை லாபான் கண்டு கொண்டார். தேவன் யாக்கோபோடு இருப்பதை அவர் கண்டு கொண்டார். ஆனா பாருங்க, சம்பளம் இல்லாம அந்த யாக்கோபு வேலை பார்க்கிறான். இரவும் பகலும் தன்னுடைய மாமனாகிய லாபானுக்காக மிகவும் நல்ல கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறார். அவருக்குன்னு எதுவுமே அவர் வைக்கல பாருங்க. ஆனா அதற்குரிய பலனை ஆண்டவர் நிச்சயமாய் தருவார். நம்முடைய வாழ்வில கூட நம்ம வேலை பார்க்கிற இடங்களா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், உண்மை உத்தமத்தோடு நம்ம வேலை பார்க்கும்போது அந்த வேலையை ஆண்டவர் கனப்படுத்துகிற தெய்வமாயிருக்கு. ஒருவேளை இப்போ நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காம போலாம், ஆனா ஆண்டவர் ஒரு நாளில நிச்சயமா இதை தருவார். யாக்கோபு பாருங்க, ஒரு கடினமான உழைப்பாளி. ஆனா லாபான் மீண்டும் மீண்டும் யாக்கோபை ஏமாற்றினான். ஆனா ஆண்டவர் யாக்கோபின் உழைப்பையும் விசுவாசத்தையும் அவர் ஆசீர்வதித்தார், கனப்படுத்தினார். அன்பான தெய்வ பிள்ளையே, உபாகமம் 15:10 வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, நீ உன் கை செய்கிற எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஒருவேளை அவனுடைய மாமா ஒரு இடத்துல அவர் சொல்வார், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினார். யாக்கோபு சொல்வார், எனக்குன்னு யாரு எதுவுமே இல்லை, நான் இதுவரைக்கும் அவருக்காகவே எல்லாம் சம்பாதிச்சேன். பாருங்க, அவரே கேட்கிற, உன் சம்பளம் என்ன சொல்லுன்னு. அன்பான தேவ பிள்ளையே, அப்பொழுது அவர் சொல்றாரு, அத நீங்க வீட்டுல போய் வாசிங்க, இந்த புள்ளியும் வரியுமா இருக்கிற ஆடுகள் எனக்கு சம்பளமா இருக்கட்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கொடுத்தார். இதுக்கு அடுத்த அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது அதை தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, ஆண்டவர் அவை பாருங்க, ஆடுகள் எல்லாம் புள்ளியும் இதுல பார்க்கும்போது, ஆடுகள் பொலியும் காலத்தில் நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளா இருக்க கண்டேன். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தின்படி அவர் எப்பெல்லாம் இவர் சம்பளத்தை மாத்துறாரோ அப்பெல்லாம் ஆண்டவர் அவனை வித்தியாசமான முறையில அவனுக்கு ஞானத்தை கொடுத்து தன்னுடைய ஆஸ்திகளை பெருக்கும்படி, சம்பாத்தியத்தை பெருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இந்த காலை வேளையிலே நம்ம ஆண்டவரத்துல கேட்கணும், யாக்கோபுக்கு ஞானத்தை கொடுத்தீங்கல்லப்பா, என்னையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவேளை லாபான் அவனுக்கு அநியாயம் செய்திருக்கலாம், ஆனா யாக்கோபு ஒரு நாளில அவன் தன் சகோதரனுக்கு அநியாயம் செய்தது உண்மைதான்.
ஆனா அவன் ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற போது ஆண்டவர் அவனுக்காக நியாயம் செய்ய எழுந்தருளினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நமக்கும் நியாயம் செய்ய அவர் எழுந்தருளுகிற தெய்வமாயிருக்கிறார். மூன்றாவதாக, தேவனுடைய நினைவு கூறுதல் வாழ்க்கையை மாற்றுகிறது. அன்பான தேவ பிள்ளையே, ராகேல் ஆண்டவரால் நினைத்தருளப்பட்டாள். அவளுடைய கண்ணீரும் பொறுமையும் வீணாகவில்லை. பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் அவளை நினைத்தருளுகிற நேரம் வந்தபோது ஆண்டவர் அவளை நினைத்தருளினார். அன்பான தேவ பிள்ளையே, அவள் பாருங்க, அங்க வேதம் சொல்லுகிறது 22 முதல் 24 வரைக்கும் உள்ள வசனங்களிலே ராகேலை ஆண்டவர் நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இந்த காலை வேளையிலே நம்மையும் நினைத்தருளுகிற தெய்வமாய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவ ஒருவேளை கோபப்பட்டிருக்கலாம், பொறுமை இல்லாதவளா இருந்திருக்கலாம். நான் ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்த போது ஆண்டவர் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். உடனே அவ சொல்றா பாருங்க, ஆண்டவர் என்னுடைய நிந்தையை நீக்கி விட்டார், இன்னும் ஒரு குமாரனை எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று விசுவாசத்தோடு இப்ப பிரேயர் பண்றா. அவளுடைய வாழ்வு மாறினது. பிரியமானவர்களே, அவளுடைய வாழ்வு மாறின. இதுவரைக்கும் அவ கோபத்தோடு இருந்தா. சகோதரி மேல கோபம், ஹஸ்பண்ட் மேல கோபம், சுற்றி இருக்கிற எல்லார் மேல கோபம். ஏன்னா அவளுடைய வாழ்வுல ஆசீர்வாதம் இல்லை. ஆனா யாக்கோபு சொல்வா, கர்த்தர் அல்லவா அவனுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிற, நீ அவரிடத்துல போய் கேளுன்னு சொல்லும் போது ஒருவேளை அவ ஆண்டோடைய சமூகத்துல போய் ஜெபிச்சிருப்பா. ஆண்டவரே, என் நிந்தையை நீக்கி அருளுங்கப்பா என்று சொல்லி அவ கண்ணீரோடு அவள் ஜெபித்த போது அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அன்பான தேவ பிள்ளையே, ஏசாயா 49:14 வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 49:14 வேதம் சொல்லுகிறது, நான் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாள், நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை என்று இந்த காலை வேளையிலே ஒரு வாக்கு கொடுக்கிறார். உலகத்தின் மனிதர்கள் மறந்து போகலாம், சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைகள் எதிராக இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலைமையா இருந்தாலும் அவர் நம்மை நினைத்தருளுகிற தெய்வமா இந்த காலை வேளையிலே எழுந்தருளி இருக்கிறார். ஆகவே கவலைப்பட வேண்டாம். இந்த காலை வேளையில தியானித்தபடி, தாமதம் மனித முயற்சி, தேவனுடைய சித்தம். தாமதம் நமக்கு என்றைக்கு முடிவல்ல. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நிச்சயமாய் பொறுமையாய் காத்திருக்கும் போது அவர் நிச்சயமாய் நமக்கு பதிலை தருவார். நமக்கு எவ்வளவு அநியாயங்கள் சூழ்ந்தாலும் அநியாயங்களின் மத்தியிலே ஆண்டவரை தேடுகிறதை விடாமல் அவரை பற்றி கொண்டிருக்கும் போது அவர் விசேஷ ஞானத்தை கொடுத்து அந்த சூழ்நிலைமைகளை மாற்றுவார். மூன்றாவதாக அவர் நம்மை நினைவு கூறுவார். இந்த காலை வேளையிலே நம்ம கேட்ட வார்த்தைகளை தியானிப்போம். இந்த நாள் முழுவதும் தியானிப்போம். ராகேலை நினைவு கூர்ந்த தெய்வம் என்னை நினைவு கூறுவோம் என்று சொல்லுவோம். ஆண்டு நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.